ஐக்கூ மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து சேஞ்ச் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறத எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்னு டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஐக்கூ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டே வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. அதை ஆஃப் பண்ணதுமே கீழே ஓகே வந்து கேட்கும். ஓகே கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஐக்கூ மொபைலில் வால்பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறத எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.